இந்த மாதம் ஏசப்பா நம்மளுக்கு வாக்கு கொடுத்தாரு இல்லையா, உன் மன விருப்பங்களே நான் என்ன பண்ணுவேன், உனக்கு அருளி செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக இந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ உங்களோட எல்லா ஜெபத்தை கேட்டு ஏசப்பா பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேசத்துக்காக ஜெபிக்க அந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா கொடுத்த ஆலோசனை பார்த்து இந்த பகுதியை நாம் முடிப்போம். ஏசப்பா இந்த நாளில் சொன்னால் விசுவாசம் உள்ள ஜெபம் வல்லமை உள்ளது. சொல்லுங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம். நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல தேசத்துக்காக என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஜெபிக்க வர சந்தோஷம். ஆனால் நம்ம ஜெபத்தில் என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அதான் ஏசப்பா சொல்கிற விசுவாசம் உள்ள ஜெபம் வல்லமை உள்ளது. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். ஆமென். நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ஏசப்பா எல்லா ஜெபத்தை கேட்டு ஆமென்ட்டு பதில் தரப்போகிறார். விசுவாசி மாத்திரம் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இந்த வேத புஸ்தகத்தில் ஹீப்ரூஸ் 11 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 6. எபேரியர் 11 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிப்போம். எடுத்துங்க, வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம், எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறோன்ற முக்கியம் இல்லை. நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும், விசுவாசம். அப்போ நம்ம விசுவாசம் இல்லாமல் என்ன ஜெபம் பண்ணாலும் அது ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அது பிரியம் இல்லாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ முதலாவது ஏசப்பா இந்த நாளில் கூட ஜெபிக்க வர நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் சூழ்நிலைகளை கண்டு, உங்கள் பிரச்சனைகளை கண்டு, உங்கள் போராட்டங்களை கண்டு, ஒருவேளை நம்ம ஒவ்வொரு வாரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா, நமக்குள்ளே என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் என்ன ஜெபித்தாலும், என்ன கத்தினாலும், என்ன உபாசம் இருந்தாலும் அந்த ஜெபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. ஏசப்பா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது அது கூடாத காரியம். ரெண்டாவது சொல்கிறாரு, அடுத்ததாக, ஏனெனில் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்று. நம்முடைய ஏசப்பா இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏசப்பா இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஏசப்பா என்ன பண்ணுறார், பதிலை கொடுக்குறார். நம்முடைய தேவன் கல்லோ மண்ணோ அல்ல. நம்முடைய ஏசப்பா பேசுகிற தேவனா இல்லையா? சொல்லுங்கள், ஏசப்பா உங்களோட பேசுகிறாரா இல்லையா? ஏசப்பா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரா இல்லையா? அதனால் நமக்குள்ளே இருக்கணும், ஏசப்பா ஏன் ஜெபத்தை கேட்குறார், ஏன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார். தான் ஏனென்றால் தேவனிட்ட சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு என்ன பண்ணுறாரா, பலன் அளிக்கிறார். அப்படின்னா நம்ம ஏசப்பா தேடி எதுக்காக வருகிறோமோ, ஏசப்பா நோக்கி எந்தெந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ ஏசப்பா என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார் என்று நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வேற உதட்டுனால நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன், வேற உதட்டளவு ஜபிச்சா ஏசப்பா ஜபத்தை என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. பாருங்க, ஒரு பிள்ளை தன் அப்பா இடத்துல இல்லை அம்மா இடத்துல ஏதாச்சும் பொருள் வேணும்னா விசுவாசத்தோடு என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா கிட்ட கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க தானே கேட்குறாங்க. அதே பார்க்கலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏசப்பா கிட்ட நம்ம போய் கேட்கும் போது ஏசப்பா நிச்சயமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பா. அப்போ அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், அற்புதங்களே செய்வார். அதுதான் சொல்கிறார், விசுவாசம் உள்ள ஜெபம் வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அப்படியே கிரியை செய்வார். யாரை விசுவாசிக்கிறோம் நம்ம? நீங்கள் ஜெபிக்கும் போது யாரை நோக்கி ஜெபிக்கிறீங்க? மனுஷனை நோக்கி ஜெபிக்கக்கூடாது, ஊழியக்காரை நோக்கி ஜெபிக்க. இந்த ஜெப கோபுரத்தில் கூட யாரும் ஊழியக்காரை நம்பி வரக்கூடாது, ஏசப்பாவை நம்பி வரும்போது, ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு போகிறேன், நான் போய் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், ஏசப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், என் வியாதியை சுகமாக்குவார். இந்த நாளில் கூட எவ்வளோ பேர் சாட்சி சொன்னாங்க இல்லையா? அப்போ ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோடு இந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும், சத்ருவின் கிரியைகள் இருந்தாலும் எல்லாவற்றும் ஏசப்பா மாற்ற வல்ல உள்ள தேவனாக இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா சொல்வோமா? ஆமென். அப்போ ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது ஏசப்பா விசுவாசிக்கணும். இப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும் போது ஏசப்பா சொல்ல நம்முடைய விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருக்கணுமா, ரொம்ப பெருசாக இருக்கணுமா?
கடுகு அளவு. ஏசப்பா சொல்கிறார் கடுகு அளவு கூட இல்லை, கடுகு விதை அளவு தான் சொல்கிறார் இல்லையா. வேதத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், கடுகு விதை அளவு. கடுகே ரொம்ப குட்டி, ஆனால் அதோட விதை அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கும். அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் போதும்ன்ட்டு ஏசப்பா சொல்கிறார். அப்போ நமக்குள்ளே நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம் இல்லை, நீங்கள் அந்த கடுகு விதை அளவு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் ஜெபத்தை என்ன பண்ணுறாரா கேட்குறார். அப்போ இந்த நாளில் கூட தேசத்துக்காக ஜெபிக்க வந்து உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை கண்டு, உங்கள் பிரச்சனைகளை கண்டு, உங்கள் போராட்டங்களை கண்டு, உங்கள் தேவைகளை கண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 21:22 நம்ம வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 21 verse 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். பாருங்க, இதில் ஏசப்பா சொல்றா, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ. அப்போ நம்ம ஜெபத்தில் என்ன இருக்கணும், விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அப்போ அவர் சொல்றாரு விசுவாசத்தோட ப்ளஸ் ஜெபம் ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்ம ஜெபத்துக்கு என்ன பண்ணுறாரா பதில் கொடுத்தா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள், பெற்றுக்கொள்ள போகிறீங்களா. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நான் ஜெபத்தில் எதெல்லாம் விசுவாசத்தோடு நான் அப்பா கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கணும், நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். அவன் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அப்போ ஏசப்பா வார்த்தை ஜீவன் உள்ளது, ஏசப்பா வார்த்தை உண்மை உள்ளது. பாருங்கள், வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோன்னா விசுவாசத்தை அடிப்படை, அதுதான் மெயின். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு விசுவாசத்தை என்னது ஃபவுண்டேஷன். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் என்ன ஜெபிச்சாலும், என்ன துதிச்சாலும், என்ன உபவாசித்தாலும் அதுக்கு என்ன இருக்காது, பலன் கிடைக்காது. அப்போ பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர், யோபு பாருங்கள், ஏசப்பா மேலே என்ன வேணார், விசுவாசம் வச்சார். யோபு சொல்கிறார், தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். செத்துட்டு பிறகு நம்பிக்கை இருக்க முடியுமா? ஆனால் யோபுக்கு தெரியும், ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன் என்னை கொன்று போட மாட்டேன், எனக்கு ஜீவனை கொடுப்பா. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போயிட்டார் இல்லையா. ஆஸ்தி இழந்து போயிட்டார், சொத்துக்கள் இழந்து போயிட்டார், பிள்ளைகளை கூட இழந்து போயிட்டார். லாஸ்ட்டில் மனைவி கூட என்ன பண்ணிட்டாங்க, யோபு சொன்னாங்க, நீ தேவனை தூஷித்து மறிச்சு எல்லாம் இழந்து போனாலும் யோபு ஏசப்பா மேலே எப்படி இருந்தார், விசுவாசமாக இருந்தார். யோபு ஏசப்பா மேலே நம்பிக்கையாக இருந்தார். யோபுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா என்ன பண்ணார், யோபு இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை எத்தனை மடங்கு கொடுத்தார், ரெட்டி. அதே போல் தான் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நீங்கள் என்னெல்லாம் ஆசீர்வாதம் இழந்து போயிருக்கிறீங்களோ, ஒருவேளை உங்களுக்கு வர பணம் இழந்து போயிருக்கலாம், இல்லை நிறைய பொருட்கள் இழந்து போயிருக்கலாம். ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இழந்து போன எல்லா ஆசீர்வாதம், இழந்து போன எல்லா அபிஷேகம், இழந்து போன எல்லா சமாதானம், இழந்து போன எல்லா சுகத்தை ரெட்டிப்பாய் கொடுக்க போகிற. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது வேதத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள என்ன பண்ணாங்க, அக்கினியில் போட்டாங்க. மரிச்சு போயிட்டாங்களா? இல்லை. ஏசப்பா என்ன பண்ணார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட விசுவாசத்தை பார்த்தார். தூக்கி போட்டுங்க தான் என்ன பண்ணாங்க, சாம்பல் ஆயிட்டாங்க. ஆனால் அக்கினி மத்தியில் தேவதூதர் என்ன பண்ணார், அசைவாடி கொண்டு இருக்கா. பாருங்கள், அப்போ வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கா. அப்போ ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட நம்பிக்கை யார் மேலே தான் இருந்துச்சு, ஏசப்பா மேலே தான் இருந்துச்சு. நான் ஆராதிக்கிற தேவன். பாருங்கள், அந்த ராஜா சொல்ல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அந்நிய ராஜா, ஏசப்பா அறியாதவர் சொல்றாரு, தானியேல், ஷாத்ராக், மேஷாக் ஆராதிக்கிற தேவன் தான் யாரு, ஜீவனுள்ள தேவன். பாருங்க, அந்த விசுவாசத்தை எந்த சூழ்நிலை என்ன பண்ணல, விடல. சிங்க கபில போட்டாங்க, சிங்கம் என்ன பண்ணுச்சு, சாப்பிட்டுச்சு அவங்கள. சிங்கத்தின் வாயை ஏசப்பா என்ன பண்ணாரா, கட்டி போட. அப்போது பாருங்கள், எல்லா காரியத்திலும் விசுவாசத்தை ஏசப்பா ரொம்ப முக்கியப்படுத்து. அதனால் நம்ம ஜெபிக்கிறோம் சந்தோஷம், ஆனால் நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். பாருங்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில் போட்டாங்க, சிங்கத்தின் கபில போட்டாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவங்களை என்ன பண்ணாரா, விடுவித்தார். விடுவித்த மாத்திரதில்லை, கர்த்தர் அவங்களை என்ன பண்ணார், உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம நம்பி வந்திருக்கிற ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது ஆபிரகாம், ஏசப்பா என்ன பண்ணாரா, விசுவாசிச்சார் இல்லையா. ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ஆனால் ஏசப்பா ஈசாக்கை கொடுத்து ஒரு வாட்டி என்ன சொல்கிறார், மோரியா மலை கொண்டு போய். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம ஏதோ வேதத்தை கடமைக்காக வாசிக்கக்கூடாது, இல்லை நேர போக்குறதுக்காக, இல்லை சபையில் மட்டும் நீங்கள் வீட்டில் அதை உக்காந்து நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய தேவன் எவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், இல்லாதவைகளை
இருக்கிற செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு வந்துட்டு ஈசாக்கு வந்து எவ்வளோ ஆசை, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கொடுத்தாரு. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நீ கொண்டு போய் மோரியா மலையில் என்ன பண்ணோம், பலி செலுத்தணும். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். அதுக்கு தான் ஆபிரகாமுக்கு பைபிளில் வந்துட்டு விசுவாசத்தின் ஏன்னா ஒவ்வொரு சூழலும் ஆபிரகாம் தேவனை என்ன பண்ணாரா, விசுவாசிச்சா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இக்கட்டு நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் ஆபிரகாம் ஏசப்பா ருசி பார்த்து அவரோட விசுவாசம் என்ன பண்ணுச்சு, அதிகரிச்சு. பாருங்க, மோரியா மலையில கூட கொண்டு போறார் இல்லையா. அவங்க பையன் ஈசா கேட்குறாரு, ஏசப்பா அப்பா பலிக்காக ஆடு எங்க? அப்போ என்ன சொல்கிறார் அவர், எகோவா ஹீரே கர்த்தர். அப்போ எவ்வளோ ஒரு விசுவாசம். அது மட்டும் இல்லை, கத்தி எடுத்து ஓங்குற வரைக்கும் கூட ஏசப்பா ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணாரா, சோதிச்சா. ஒருவேளை உங்கள் விசுவாசத்தை கூட ஏசப்பா சில நேரத்தில் என்ன பண்ணலாம், சோதிக்கலாம். நீங்கள் எப்படி ஏசப்பா நம்புறீங்க. சில பிரச்சனைகள் வரும்போது, சில போராட்டம் வரும்போது, சில வியாதி வரும்போது உங்கள் விசுவாசத்தை ஏசப்பா என்ன பண்ணுவார், சோதிப்பா. எந்த சூழ்நிலை அவ்விசுவாசத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, எடை கொடுக்கக்கூடாது. ஏன்றா ஏசப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த 7 நாள் உபாச கூட்டத்தில் கூட ஏசப்பா நம்மளுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னால் அவனுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க இல்லையா, நான் பலவீனத்தோடு இருந்தேன், என் சரியில் வியாதிச்சு சில சொல்ல முடியாத வாதி, ஏசப்பா எனக்கு என்ன பண்ணாரா, சுகம் கொடுத்தார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் முதல் நாள் 2வது ரொம்ப சரீரத்தில் பலவீனம், கோல்டு ஆக சான்ஸ் ஆனால் ரொம்ப கோல்டாகி பாடியெல்லாம் அடிச்சு போட்ட எப்படி ஒரு பலவீனம். அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த 7 நாள் அவனுக்கு என்ன பண்ணுவேன், வாக்கு கொடுக்குறவன், நீ வாக்கு மாறாதே. என் சரீரத்தை எந்த பலவீனமோ எந்த வியாதி என்னை தொட அதிகாரம் இல்லை. அப்போ 3வது நாள் கர்த்தரை துதித்து ஆராதனை வேலையில் ஏசப்பா சரிந்த எல்லா பலவீனங்களை மாற்றி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசிக்கணும். ஏசப்பா எது சொன்னாலும் அது அப்படியே அவர் செய்ய. ஆனால் பிசாசு ஒரு பக்கம் என்ன பண்ண, நம்ம விசுவாசத்தை சோதிப்பா. அவிசுவாசமான காரியங்களை கொண்டு இது நடக்காது, இது ஆகாது, இது முடியாது. ஆனால் ஏசப்பாவால் எல்லாமே முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். ஆமென். ஒருவேளை நீங்கள் சில காரியம் இது முடிஞ்சிச்சு, இது ஆயிடுச்சு, இது அவ்வளோதான் எனக்கு கிடைக்காது நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்கள். இந்த 21 days ப்ரேயர் 16 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் வந்துட்டு ஏசப்பாவே நம்ம விசுவாசிக்க ஏசப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வேத புஸ்தகத்தில் ஒரு அதிகாரம் மட்டும் நம்ம வாசித்து இந்த பகுதியை முடிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5-10 சீக்கிரமாக வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 8 verse 5-10. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு 100க்கு அதிபதி இருக்கார். அவருக்கு எல்லா வசதியும் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, வேலைக்காரர் இருக்குது, அவர் எது சொன்னாலும் செய்யறதுக்கு என்ன இருக்குது, ஆட்கள் இருக்குது. ஆனால் இந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரர் என்ன பண்ணுறா, வியாதினால அவர் கஷ்டப்படுறார். அப்போது ஏசப்பா அந்த ஊருக்கு வந்தார் கேள்விப்பட்டு இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரா, ஏசப்பாவை தேடி போகிறார். இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து கூட சொல்கிறார், உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு நேரம் இருக்கிற விசுவாசம் இன்னொரு நேரத்துக்கு தான். ஒரு டைம் ஏசப்பா எனக்கு எல்லாம் செய்வார் விசுவாசிக்கிறீங்க, ஆனால் சில பிரச்சனை போராட்டக்கு வரும்போது என்ன பண்ணுறீங்க, அவிசுவாசத்துக்கு எடுக்கும். ஏசப்பா இன்றைக்கு சொன்னார், எந்த சூழ்நிலை அவிசுவாசத்துக்கோ அவிசுவாசமான வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடை கொடுக்கக்கூடாது. நீங்கள் சூழ்நிலை எப்படி தான் இருக்கட்டும், எதிர்மாறாமே இருக்கட்டும், நீங்கள் விசுவாசிங்க. ஏசப்பா எனக்கு இந்த வாக்கு கொடுத்துரு, இந்த மாதம் இந்த வாக்கு கொடுத்து இந்த 21 நாள் ஏசப்பா நான் ப்ரேயரில் கலந்து ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வா. நீங்கள் விசுவாசிக்க கர்த்தர் கிரியை. ஏன்னா ஒரு பக்கம் பிசாசு நம்ம என்ன பண்ணுறா, சோதிப்பா. அவள் பார்க்க இப்படி பிரச்சனை கொண்டு வந்து இப்படி போராட்டம் கொண்டு வந்து இவங்க சோர்ந்து போகிறா. ஏன்னா பிசாசுடைய காரமே அது தானே, ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு விரோதமான தானே அவன் செயல்படுவா. அப்போ எந்த சூழ்நிலை மாம்சத்துக்கோ பிசாசுக்கோ உலகத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி எனக்கு வாக்கு கொடுத்த ஏசப்பா
உண்மை உள்ளவர். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கும் போது ஏசப்பா அப்படியே கிரியை செய்வான். அப்போ நம்முடைய விசுவாசத்தில் எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தளர்ந்து போகக்கூடாது. திகைக்கக்கூடாது. ஏசப்பா வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாத தேவன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பாருங்கள். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாக என்ன பண்ணுறாரு? அவங்க வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாக இருக்கா. ஆனால் இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு? ஏசப்பா கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு? என்ன கேட்குறாரு? என் வேலைக்காரர் ஸ்வஸ்தமாகபடி வேண்டிக் கொள்ள. 100க்கு அதிபதி பிரத்யுக்தமாக, ஆண்டவரே பாருங்கள், இதில் பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடக்கிறார், கொடிய வேதனைப்படுகிறார் என்று அவரை என்ன பண்ணாரா? வேண்டிக் கொண்டார். 100க்கு அதிபதி ஏசப்பா கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு? வேண்டிக் கொள்ளா, ஜெபிக்கிறார், கேட்குறார். என் வேலைக்காரன் வியாதியில் இருக்கா, திமிர்வாதமாக இருக்கா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள்? சுகமாக்குங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிற பாருங்க. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை என்ன பண்ணுவேன்? இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கீங்கோ, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? சுகத்தை தரேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். உங்கள் விசுவாசப்படி ஆக கடவுது. அப்போ பாருங்கள், அந்த 100க்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர நான் என்ன இல்லை பாத்திரன் அல்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் சில தவறு செஞ்சுருக்கேன், சில பாவங்கள் செய்த நிமித்தம் என் ஜெபம் கேட்கப்படலை, சில காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராதனால நீங்கள் ஒருவேளை என்ன பண்ணலாம்? அப்படி நினைக்கலாம், நான் தவறு செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இந்த காரியத்தை கூட்ட, அதுதான் எனக்கு ஜெபத்துக்கு பதில். ஆனால் பாருங்கள், ஏசப்பா இங்கே சொல்கிறாரு, இந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்கள், ஏசப்பா, என் வாழ்க்கை இருக்க பிரச்சனைகள் மாற, என் கண்ணீர் மாற, என் துக்கம் மாற, என் கவலை மாற, என் வியாதி மாற, என் குடிக்கார புருஷன் மாற, என் கடன் பிரச்சனை மாற, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா சூழ்நிலையும் மாறிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், அந்த 100க்கு அதிபதி சொல்கிறா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஏசப்பா, என் வேலைக்காரன் என்ன பண்ணுவா? சுகமாகுவா. ஏசப்பா சுகமாக்குனாரா இல்லையா? ஆமேன். அப்போ அந்த 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஏசப்பா சொல்கிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல? காணவில்லை. அப்போ எந்த அளவுக்கு விசுவாசத்தை ஏசப்பா எதிர்பார்க்குறப்ப, அவர் ரொம்ப நேரம் வந்து ஜெபிக்கல, இல்லை ரொம்ப நாளாக ஜெபிக்கல, அந்த நேரம் மட்டும் ஏசப்பா அந்த ஊருக்கு வர கேள்விப்பட்டு ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுறாரு? போய் சொல்கிறார். அந்த போய் ஏசப்பா கிட்ட சொல்லும் போதே அந்த விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா என்ன பண்ணுறாரா? நீங்கள் அதே 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, 13ஆம் வசனத்தை வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். பாருங்க, இதில் பார்க்கும்போது அந்த 100க்கு அதிபதி ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நான் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா, வேலைக்காரன் என்ன வர சொஸ்தம். அப்படி சொல்லும் போது அவன் என்ன பண்ணாத்த? விசுவாசிச்சான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஏசப்பா சொன்ன அந்த நேரத்திலே அவங்க வேலைக்காரன் என்ன பண்ண? வீட்டில் சொஸ்தமான. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஏசப்பா வார்த்தை எவ்வளோ வல்லமை இருக்குது. நீங்கள் இங்கே தான் ஜெபிக்கிறீங்களே, ஆனால் இங்கே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ, யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, அந்த இடத்துல ஏசப்பா கிரியை செய்ய. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதான் சொல்ல, அந்த நாளிகையிலே, அப்படியே அந்த நேரத்திலே, அந்த நிமிஷமே, இன்றைக்கே, இப்போவே நீங்கள் விசுவாசிக்கும் போது ஏசப்பா சொல்கிற, உங்கள் காரியத்தில் நான் அற்புதங்களை செய்ய போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வியாதிகளை சுகமாக்க போகிறேன். உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், பலவீனங்கள், எப்பேற்பட்ட சாபக்கட்டு, பாவக்கட்டு எல்லாவற்றிலிருந்து ஏசப்பா விடுதலை ஆக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்ன. இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கை மாறும். ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கை உபத்திரமா, வியாதியா, மாறாவின் கசப்பை போல இருக்குதா? சில பேர் சொல்லலாம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கேன் எனக்கே தெரியல, நான் மறிச்சு போனாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா என் குடும்ப சூழ்நிலை மாறும். ஒருவேளை கீழ்ப்படியாத பிள்ளைகளை ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா என் மகன் என்ன பண்ணுவான்? மாறுவான். எந்த காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோடு இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது, இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது அற்புதங்களை பார்க்க போறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. விடுதலை பார்க்க போறீங்களா? விசுவாசிங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் இந்த வேலை கூட அப்படியே எழுந்து நின்று, நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஏசப்பாவுடைய வார்த்தை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எந்தெந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் செய்யணுமோ விசுவாசத்தோடு கேளுங்க. இது இந்த நேரத்தில் ஏசப்பா நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கா. ஏசப்பா உங்கள் விசுவாசத்தை பார்த்து இன்றைக்கு இப்பொழுதே அற்புதம்
செய்ய போகிறார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசத்தோட கேளுங்க, நம்பிக்கையோட கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, இல்லை தேவைகள் சந்திக்கப்படணுமா, இல்லை வியாதிகள் சுகமா, இல்லை குடும்ப சூழ்நிலை மாறணுமா, எப்பேற்பட்ட பிசாசின் போராட்டமா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, குடும்பத்தில் நிம்மதி இல்லையா, என்ன இருக்குது ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா, உம்மால ஆகும் ஏசப்பா, உம்மால முடியும் ஏசப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா, என் தேவனால எல்லாம் கூடும் அப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா. எல்லா வாய்களை திறந்து அப்பாவை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கேட்க ஏசப்பா இறங்கி வந்திருக்கா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள், இன்றைக்கு ஒரு விடுதலை நாள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்றைக்கு இப்போவே காண்பாய். இந்த இடத்தை விட்டு நீ போகும்போதே உனக்கு அநேக அற்புதங்கள், அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா, உங்க சூழலெல்லாம் மாறும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எல்லா மாறாவின் தண்ணீர்களை மதுரமாய் மாற்றுங்க. வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே மாற்ற போகிறார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன் மத்தியில் இறங்கி வந்திருக்கா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா. நீங்க சொன்னால் ஆகும், நீங்க கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவர். நாங்கள் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. எல்லா அப்பாவை நோக்கி ஒரு மனமா நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நிரப்ப போகிறார். இது வரைக்கும் அநேக காரியத்துக்காக அநேக நன்மையான காரியங்களை நீங்க தேடி போனீங்க. ஏசப்பா சொல்ற இன்றைக்கு நன்மைகள் உங்களை தேடி வர செய்ய போக. நீ கேட்பதற்கோ நினைப்பதற்கோ வேண்டிக் கொள்வதற்கோ கர்த்தர் அதிகமான காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. விசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ இன்றைக்கே அற்புதம், இப்பொழுதே அற்புதம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம். ஆமென். வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் கூடுமே. ஆமென். உன் வார்த்தையிலே எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா, பார்த்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே. ஆமென். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே. கண்ணி மாறிடும், துக்கம் மாறிடும். ஆமே. கண்ணி மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஆமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. ஆமென். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அப்பா பார்த்து சொல்லுங்க. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகுமே. ஆமென். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஆமென். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எஸ் லார்ட்.
நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அப்ப பார்த்து சொல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லு கர்த்தா. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கைக்கு எல்லா கண்ணீர்கள் மாறும், எல்லா துக்கங்கள் மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லா ஆசீர்வாதம், எல்லா நன்மைகளால் திருப்தியாக்க போறார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் இந்த நாள் உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா கசப்புகளை மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கை இருக்க எல்லா வறுமைகளை மாற்ற போகிறார், எல்லா தரித்திரங்களை மாற்ற போகிற. ஒரு வார்த்தை சொல்ல கர்த்தாவே, உம்மால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிற என் ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. அப்பா இன்றைக்கு ஜீவிக்கிற தேவன், இன்றைக்கு வல்லமை உள்ள தேவன். அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ராஜா. கண்ணீர் மாறும், வியாதிகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், எல்லா சாப கட்டுகள், எல்லா பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தை மாற்றியதற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. தொடர்ந்து உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. வந்திருக்கேன் ஜனங்களை எல்லாரையும் மனதாரப்பா வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறப்பா. இன்றைக்கே ஒரு விடுதலை, இன்றைக்கே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தை நீங்க உண்டாக்கினதுக்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.